நல்லவரே, நாங்கள் துடிக்கிறோம். இந்த காலவெளியில நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல கொஞ்ச நேரம் கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் எல்லாரும் துதிக்கலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஏசப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பிதாவே, ஆராதிக்கின்றோம். இயேசுவே, ஆர்ப்பரிக்கின்றோ. ஆவியானவரே, அன்பு செய்கின்றோ. எங்கள் ஆவியானவரே, அன்பு செய்கின்றோ. பிதாவே, ஆராதிக்கின்றோ. இயேசுவே, ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே, அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். அல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளின் காலவெளிக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி தகப்பனே, கடந்த நாளெல்லாம் கண்ணின் மணியை போல எங்களை பாதுகாத்தவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளின் காலங்களிலே உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. நன்றி தகப்பனே, பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தேவனே, இந்த நல்ல நாளின் காலவெளிக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலவெளியில ஒரு விஷயாய் எங்களை தாழ்த்து உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இதுவரைக்கும் எங்களோடு கூட எங்களை நடத்தின தேவன், இந்த நாளிலும் நீர் எங்களை நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதி, உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆம். நான் ஒரு சில பாடல்களை கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாய் பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். அல்லேலூயா, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. ஜெபத்தோட ஜெயிக்கிறவங்க பாடல் புஸ்தகத்தில் 11வது பாடல், நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு என்கிற பாடல் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு முந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு முந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம் துதி
துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சம் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சம் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. அவன் இன்னும் ஒரு பாடலை ஜெபத்தோட்ட ஜெயிக்கிறவங்க பாட புத்தகத்திலிருந்து பாடலாம். 285வது பாடல். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் என்கிற பாடலை நம்ம சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். 285வது பாடல். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே, எங்கள் ஆறுதல் மலை நீரே. அக்கினி மதில் நீரே, எங்கள் ஆறுதல் மலை நீரே. இக்கட்டில் துணை நீரே, எங்கள் இருளின் வெளிச்சம் நீரே. ஆமென். இக்கட்டில் துணை நீரே, எங்கள் இருளின் வெளிச்சம் நீரே. நன்றி, 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. பலனெல்லாம் நீதானையா, என் பிரியம் நீதானையா. பலனெல்லாம் நீதானையா, என் பிரியம் நீதானையா. நன்றி, 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்
பாதங்கள் உடைந்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே, இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே, பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். உம்மையே நம்பி வாழ்வதான் நான் உமக்கே சொந்தமானே, உம்மையே நம்பி வாழ்வதான் நான் உமக்கே சொந்தமானே. என் உயிரான கிறிஸ்து வந்ததால் உம் உறவுக்குள் வந்து விட்டே, என் உயிரான கிறிஸ்து வந்ததால் உம் உறவுக்குள் வந்து விட்டே. நன்றி 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 நன்றி. ஆமென். உம்மையே நம்பி வாழ்வதால் உமக்கே சொந்தமானேன், என் உயிரான கிறிஸ்து வந்ததால் உம் உறவுக்குள் வந்துவிட்டேன். ஆண்டவரை நம்பி வாழ்கிற நமக்கு ஒரு நாள் ஒன்றிலும் குறைவு ஏற்படாது. வேதம் சொல்லுகிறது, குறையில்லாமல் கர்த்தர் நம்மை நடத்துவார், அப்பத்தாட்சியில்லாமல் கர்த்தர் நம்மை நடத்துவார், ஆசீர்வதித்து நம்மை நடத்துவார். அவரை மாத்திரம் நம்பி வாழ்ந்தோம்னா கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு செய்வார், எல்லாவற்றையும் நமக்கு செய்வார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். வேதம் சொல்லுகிறது, தேவனால் எல்லாம் கூடும். நாம் ஆராதிக்கிற, நான் நம்பி இருக்கிற நம்முடைய தேவனால எல்லாம் கூடும். ஒரு விஷயம், அந்த ஒரு சரணத்தை பாடலாம். உம்மையே நம்பி வாழ்வதான் நான் உமக்கே சொந்தமானே, உம்மையே நம்பி வாழ்வதான் நான் உமக்கே சொந்தமானே. என் உயிரான கிறிஸ்து வந்ததால் உம் உறவுக்குள் வந்து விட்டே, என் உயிரான கிறிஸ்து வந்ததால் உம் உறவுக்குள் வந்து விட்டே. நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஆமென். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து கொஞ்ச நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. நாங்கள்
துதிக்கிறோம். இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். சொல்லுவோம் எல்லாரும் சேர்ந்து. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே ஏதோ அறையும் உதவி நீரே ஐயா. எபினேசரே எபினேசரே இதுவரையும் உதவி நீரே இதுவரையும் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயே எல்ரோயே என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயே எல்ரோயே என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஏகோவாரப்பா ஏகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஏகோவாரப்பா ஏகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அவன் நம்மை காண்கிற தேவன். அவன் நம்மை காண்கிற தேவன். ஆகா, கர்த்தருக்கு ஒரு பெயரை வைத்தார், நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி. ஒரு பிள்ளை சாகிற அந்த சூழ்நிலையிலே தன் பிள்ளையினுடைய சாவை விரும்பாதவன் பிள்ளைய ஒரு இடத்துல போட்டுட்டு சற்று அப்புறமாய் போய் அவள் அழுது புலம்புகிறாள். அங்கே ஒரு தூதன் அவளை சந்தித்தான். அப்பொழுதுதான் கர்த்தருக்கு அவள் ஒரு பெயரை வைத்தாள், நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி. இன்றைக்கு இந்த காலவெளியிலே
நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை காண்கிற தேவன். நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையை அறிந்திருக்கிறார், நம்முடைய குடும்பங்களை அறிந்திருக்கிறார், நம்முடைய நிலைமை நன்றாய் அறிந்த தேவன். ஒருவரும் நம்மை அறியவில்லை, ஆனால் நம்மை அறிந்த, நம்மை தெரிந்த, நம்மை புரிந்த ஒரு தேவன் நமக்கு உண்டு. அவர் நம்மை காண்கிற தேவன். நம்முடைய சூழ்நிலையை காண்கிறார், நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் காண்கிற தேவன். நமக்கு உதவி செய்யும்படியாய் அவர் ஆவலாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நல்ல தேவனை நாம் எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரமண சகரவா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. என்னை கண்டீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. வேதம் சொல்லுகிறது, என் கால்களையும் என் எழுந்திருக்கிறதையும் தேவரே நீர் அறிந்திருக்கிறீர் என்று சொல்லி வாசிக்கிறோம். நம்முடைய எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். மனுஷன் நம்மை காணவில்லை, மனுஷனுடைய சூழ்நிலைகளை அறியவில்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் தூரத்திலிருந்து நம்முடைய நினைவுகளை அறிகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார், நம்முடைய விருப்பங்களை அறிந்திருக்கிறார், நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார், நம்முடைய சூழ்நிலையை அறிந்திருக்கிறார். எந்த சூழ்நிலையில இருக்கிறோம் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. சூரியனுடைய காந்திக்கு மறைவாய் ஒன்றும் இருக்காதது போல கர்த்தருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. கர்த்தருடைய கண்கள் நம்மை காண்கிறபடினாலே, அவருடைய கண்கள் நம்ம மேலே நோக்கமாயிருக்கிறபடினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம நினைக்கிறோம் நம்ம ஒருவருக்கும் நம்முடைய பிரச்சனை தெரியாது, நம்முடைய போராட்டம் தெரியாது, நம்முடைய பாடுகள் தெரியாது, நம்முடைய உபத்திரவம் தெரியாது. நான் எனக்குள்ள மட்டுமே அதை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் நான் ஒருவேளை நினைக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிற தேவன், கர்த்தர் நம்மை காண்கிற தேவன், நம்முடைய சூழ்நிலையை அவர் காண்கிற தேவன், நம்முடைய நிலைமையை அறிந்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே உம்மை துதிக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களுக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் தருகிற தேவனாய் இருக்கிறபடினாலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நன்றி தகப்பனே. நீர் எங்களை நித்தமும் நடத்துகிற தேவனாய் இருக்கிறபடினாலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தருடைய கண்களிலே எங்களுக்கு தயவும் கிருபையும் கிடைக்கிறபடினாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த 7வது மாதம் வரைக்கும் ஆண்டவரே நாங்கள் இந்த வருஷத்திலே கடந்து வருவதற்கு ஆண்டவரே உம்முடைய கண்களிலே கிருபையும் தயவும் கிடைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 7வது மாதத்தின் இந்த 2வது வாரத்திலே தகப்பனே எங்களை தாழ்த்துடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். மீதியான நாட்கள் முழுவதுமாய் கர்த்தருடைய கிருபை எங்கள் மேல் இருக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். தாவீதுக்கு கிடைத்ததான ஆண்டவரே கிருபை, ஆண்டவரே நோவாவுக்கு கிடைத்த கிருபை இந்த காலங்களில் உடைய கண்களில் எங்களுக்கு கிடைக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை, கிருபை இதுவரைக்கும் தாங்கின கிருபை, தப்புவித்த கிருபை, பலப்படுத்தின கிருபை, ஆசீர்வதித்த கிருபை, உயர்த்தின கிருபை, எங்களை மேன்மைப்படுத்தின கிருபை, உயர்த்தின கிருபை. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. இந்த காலங்களில் இன்னும் ஒரு விஷயம் எங்கள் மேல் இறங்கி வரும்படி நாங்கள் செபிக்கிறோம். உடைய கிருபையினால் எங்களை நிரப்பும், உடைய கிருபையினால் எங்களை நிரப்பும். உடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைக்கட்டும். ஆண்டவரே அகாஸ்வேருடைய கண்களிலே எஸ்தருக்கு கிருபை கிடைத்தது போல, தயவு கிடைத்தது போல எங்கள் பரம ராஜாவாகிய தேவனாகிய கர்த்தருடைய கண்களிலே கிருபையும் தயவு கிடைக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் எஜமானுடைய கண்களிலே தயவு கிடைப்பதாக, தயவு கிடைப்பதாக. ஹல்லேலூயா.
கிருபை தரும்படியா செபிக்கிறோம். உடைய கிருபையினால நிரப்பும்படி செபிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய உம்மாலே கூடும், மனுஷனால கூடாததுதான் தேவனால எல்லாம் கூடும் என்று சொன்ன வார்த்தையின்படியே எங்களுக்கு அற்புதம் செய்ய, கிருபை பாராட்ட, இரக்கம் பாராட்ட, தயவு பாராட்ட உம்மாலே கூடும் ஆண்டவரே, உம்மாலே கூடும். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும், எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மாலே எல்லாமாகும். அல்லேலூயா. உம்மாலே எல்லாமாகும். கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவன். உங்களுக்காக எனக்காக யாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சொன்ன தேவ வசனத்தின்படியே கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவரால் எல்லாம் கூடும். உங்களுக்கும் எனக்கும் அவராலே எல்லாம் கூடும். தேவனாலே நமக்கு எல்லாம் கூடும். ஆமென், ஆமென். கர்த்தர் இந்த காலவெளியிலே இவ்வளவு நேரம் குழந்த தேவன் மீதியான நேரம் நம்மோடு கூட இருப்பாராக. ஆமென். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தேவனே, இந்த நல்ல நாளில் காலவெளிக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலவெளியிலே எங்களை தாழ்த்துடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இவ்வளவு நேரம் எங்களோடு கூட தேவன் மீதியான நேரம் முழுமாய் எங்களோடு கூட இருக்கும்படி செபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியில உங்கள் யாவரையும் இந்த யூடியூப்பின் வழியாய் பார்க்க உதவி செய்த தேவனுக்கு என்றென்றைக்கும் துதியும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நெருக்கடியான காலங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகள் வீடுகளிலே நீங்கள் ஓய்ந்திராமல் வேலையில சும்மா இருக்கிறோம்னு சொல்லாம அதிகமாய் வேதத்தை வாசிப்பதிலும் அதிகமாய் செபிப்பதிலும் உபவாசிப்பதிலும் உங்கள் நேரத்தை செலவிடுங்கள். அது இனி வருகிற நாட்களுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கிருபைகளையும் அது கொண்டு வரும். ஆகவே இந்த நாட்கள் நமக்கு காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். இந்த நாட்கள் இப்படிப்பட்ட நாட்கள், ஒருவேளை இது ஒரு அசாதாரண சூழ்நிலையா இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட நாட்கள் கிடைப்பது ரொம்ப அரிது. ஏன்னா நமக்கு எல்லா நாளும் வேலை, எல்லா நாளும் அலைச்சல், எல்லா நாளும் நம்முடைய பல காரியங்களினாலே நாம் அலைந்து கொண்டே இருக்கிறோம். ஆனாலும் இந்த நாட்கள் நமக்கு ஒரு நல்ல ஓய்வு நாட்களாய் கர்த்தர் தந்திருக்கிறார் இந்த நாட்களிலே. ஆகவே நீங்கள் இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படி நான் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அதிகமாய் நீங்கள் குடும்பமாய் உபவாசித்து செபிக்கலாம், குடும்பமாய் கர்த்தரை ஆராதிக்கலாம், குடும்பமாய் கர்த்தரை துதிக்கலாம், குடும்பமாய் வேதத்தை தியானிக்கலாம், குடும்பமாய் வேதத்தை ஒவ்வொரு பகுதியாய் நீங்கள் வாசிக்கலாம், ஒவ்வொரு புஸ்தகமாய் நீங்கள் திறந்தோறும் வாசிக்கலாம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் கூடி வாசிக்கலாம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கூடி செபிக்கலாம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உபவாசித்து செபிக்கலாம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தரை ஆராதிக்கலாம். இந்த நாட்கள் உங்களுக்கு நல்ல நேரங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். நேரம் கிடைக்கும் போது என்று சொல்வதை காட்டிலும் நல்ல நேரங்களில் நல்ல நாட்களில் கர்த்தர் தந்திருக்கிறார். அதை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாய் இருக்கும் என்று சொல்லி நான் உங்களை பிரயோஜனமாய் இருக்கும் என்று சொல்லி உங்களுக்கு சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். இந்த காலவெளியில ஒரு சில வசனங்களை நாம் வேகமாய் தியானித்து நாம் முடிக்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். ஒரு வசனத்திற்கு நேராய் நம்மை திருப்பிக் கொள்ளலாம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அத்தியாயத்திலே நாம் 17வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். அடிக்கடி நாம் இந்த வசனத்தை கேட்கிறோம், படிக்கிறோம், சொல்லுகிறோம். ஆனாலும் இதுல ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் இருக்கிற நேரத்துல நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த 5ஆம் அத்தியாயம் 17வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு அவன் எழுதும் போது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான்,
பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். கொரிந்து சபை வரங்களினாலே நிறைந்த ஒரு சபை. கொரிந்து சபையில தான் ஏராளமான பிரச்சனைகள், ஏராளமான கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், பிரிவினைகள் எல்லாம் இருந்ததாக பார்க்கிறோம். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். ரட்சிக்கப்பட்ட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த கொரிந்து பட்டணத்து சபையில் இருந்த மக்களுக்குள்ளே ஏராளமான கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்ததாக பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். பிரிவினைகள் இருந்தது, மார்க்க பேதங்கள் இருந்தது, பலவிதமான பாவ பழக்க வழக்கங்கள் இருந்தது, யாரு பெரியவங்கிற காரியங்கள் இருந்தது. இப்படி ஏராளமான காரியங்கள் இந்த கொரிந்து சபைக்குள்ள இருந்தது. இந்த கொரிந்து சபைதான் 9 விதமான வரங்களினாலும் நிறைந்திருந்தது என்று சொல்லியும் பார்க்கிறோம். நல்ல வரம் பெற்ற சபை, அதே நேரத்தில் பிரச்சனையும் உள்ள சபை. அந்த சபைக்கு தான் பவுல் எழுதும் போது சொல்லுகிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், அதை எப்படி சொன்ன, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தால், நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றிருந்தால், நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தால் பழையவைகள் எல்லாம் ஒழிய வேண்டும், எல்லாம் புதிதாக வேண்டும் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அதுதான் அவர் எழுதுகிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டிருப்பானே ஆகில், ஒருவர் விசுவாசியாய் இருக்கிறேன் என்று சொல்வோமாகில், நான் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன், அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்வோமாகில், முதலாவது நம்முடைய வாழ்க்கையில பழையவைகள் எல்லாம் ஒழிய வேண்டும், புதிய வாழ்க்கை புதியன உருவாக வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதால் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், எல்லாம் செய்கிறோம், தசமபாகம் கொடுக்கிறோம், காணிக்கை கொடுக்கிறோம், ஊழியத்திலே தாங்குகிறோம், நிற்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையிலே, அந்தரங்க வாழ்க்கையிலே இன்னும் அந்த பழைய சுபாவங்கள், பழைய வாழ்க்கைகள் இன்னும் நிறைய மாறல. அதைதான் பவுல் இங்கே எழுதுகிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், ஒரு புது மனுஷனாய் இருக்கணும். ஒருவன் ரட்சிக்கப்பட்ட பின்பு நம்முடைய வாழ்க்கையிலே புது மனிதனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நேரல கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதால். அப்ப பழைய மனுஷனா யார் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லது. கலாத்தியன் புஸ்தகம் 5ஆம் அத்தியாயத்திலே நாம் வாசிக்கும் போது, கலாத்திய 5ஆம் அத்தியாயத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் வேதம் சொல்லு 19வது வசனம், 20வது வசனம், 21வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பிள்ளி சூன்யம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளை இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு எழுதுறார். முதல்ல சொல்லப்பட்ட 2-3 காரியங்கள், ஒரு சில காரியங்கள் நமக்குள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதுல வேதம் சொல்லி 20வது வசனத்திலையும் 21வது வசனத்தையும் வாசிக்கும் போது நிச்சயமா வாசித்தீங்கன்னா விக்கிரக ஆராதனை, பிள்ளி சூன்யம் இவைகள் ஒருவேளை நம்மிடத்துல இல்லாமல் இருக்கலாம். 19வது வசனத்துல சொல்லப்பட்ட பாவங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதை தொடர்ந்து கீழே வாசித்தீங்கன்னா பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் என்று சொல்லி இந்த பழைய மனுஷனுடைய சுபாவத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு எழுதும் போது அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு இந்த காலவேளையில இந்த வார்த்தையை கேட்கிற நமக்குள், எனக்குள் இருக்குமானால் அவைகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவது. ஏதோ நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், அபிஷேகம் பெற்று விட்டோம், சபைக்கு வருகிறோம், காணிக்கை கொடுக்கிறோம், தசமபாகம் கொடுக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல. அதை காட்டில் மேலான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை என்ன? பழைய வாழ்க்கை எல்லாம் மாறும், பழைய சுபாவங்கள் மாறும். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபின் புஸ்தகத்துல வாசித்தீங்கன்னா, எங்கே வைராக்கியம் இருக்கிறதோ அங்கே கலகமும் சகலவிதமான துச்சையும் உண்டு என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். நிறைய பொறாமை இருக்கிறதை பார்க்கும். பொறாமை
பொறாமையின் ஆவிகள் நிறைந்திருக்கிறதை பார்க்கிறோம். ஒருத்தர் நல்லா இருந்தா நமக்கு அது பொறுக்க மாட்டேங்குது, பிடிக்க மாட்டேங்குது. ஒருவருக்கு அற்புதம் செய்தாலும் கூட நமக்கு அதனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவங்களுக்கு மட்டும் ஆண்டவர் அற்புதம் செஞ்சார், எனக்கு ஒன்றும் செய்யலை அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். காயினை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் முகநாடி வேறுபட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான் இருக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில இவைகளெல்லாம் மாற வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இந்த காலங்களில நம்மை நோக்கி பார்த்து சொல்லுகிறார், இவைகளெல்லாம் மாறணும், இந்த பழைய சுபாவம் எல்லாம் மாறணும், எல்லாம் புதிதாய் மாறணும். நாம் கிறிஸ்தவர்களாய் கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாய் இருந்தால் கிறிஸ்துவின் சாயலை நாம் தரித்து கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவனுடைய சுபாவம் நமக்குள்ள உருவாக வேண்டும். கிறிஸ்துவனுடைய சிந்தை நமக்குள் உருவாக வேண்டும். கிறிஸ்துவனுடைய எண்ணங்கள் நமக்குள் உருவாக வேண்டும். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொன்னார். இன்னைக்கு நம்மளை பார்க்கிறவங்க நம்மிலே இயேசுவை பார்க்க வேண்டும். கிறிஸ்தவன் அப்படின்னா கிறிஸ்து பிளஸ் அவர், கிறிஸ்து அவனுக்குள்ள இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துவதே கிறிஸ்தவன். அல்லாமல் பேர் வைக்கிறதுனால நம்ம கிறிஸ்தவங்களா மாறுறது இல்லைங்க, ஆயிரம் இல்லைங்க. ஒருவேளை பேருக்காக வேணா கிறிஸ்தவ பேர் வச்சுக்கலாம், அது நம்மை பரலோகத்துக்கு நேராய் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேராய் கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்தும்படியாக நடத்தாது. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் சாயலை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள உருவாக வேண்டும். கிறிஸ்துடைய எண்ணங்கள் நமக்குள்ள உருவாக வேண்டும். கிறிஸ்துடைய தாழ்மை நமக்குள்ள உருவாக வேண்டும். கிறிஸ்துடைய கிருபை அன்பு நமக்குள்ள உருவாக வேண்டும். அப்படிப்பட்ட சிந்தை நமக்குள் உருவாகுமானால் அதுதான் புது சிருஷ்டியாய் மாறுவதற்கு அடையாளம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா லூக்காவின் புஸ்தகத்துல நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவது 15ஆம் அத்தியாயத்துல இளையகுமாரனை குறித்தும் மூத்த குமாரனை குறித்தும் நாம் வாசிக்கிறோம். இளையகுமாரன் பாவம் செஞ்சா பிரிஞ்சு போயிட்ட நமக்கு தெரியும். ஆனால் அந்த மூத்த குமாரனை குறித்து நீங்கள் வாசிப்பில் என்று சொன்னால், இவன் தகப்பனோடு கூட தான் இருந்தான், தகப்பனுடைய வீட்டில் தான் இருந்தான். ஆனா இவனுக்குள்ள இருந்த இந்த பழைய சுபாவம் மாறல. ஒருத்தன் பழைய சுபாவத்தோடு கூட எல்லாத்தையும் பிரிச்சுட்டு போயிட்டான் பரவாயில்ல. ஆனா கூட இருந்தா பாருங்க, அவன் தான் தகப்பனுக்கு பிரச்சனையா இருந்ததாக பார்க்கிறோம். அவனுக்குள்ள எரிச்சல் இருந்தது, அவனுக்குள்ள கோபம் இருந்தது, அவனுக்குள்ள சந்தோஷம் வரல, அவனுக்குள்ள தான் தம்பி திரும்பி வந்துட்டாங்கிற ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி வரல. அவன் என்ன நினைச்சான், இவன் ஏன் வந்தாலும் நினைக்கிறான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இதுதான் பழைய சுபாவம். அவன் உள்ளதான் இருக்கலாம், அவன் உள்ளதான் இருந்தான், தகப்பன் வீட்டுலதான் இருந்தான். தகப்பன் சொல்றான், மகனே எனக்கு உள்ளதெல்லாம் உனக்குதான்ப்பா, உன்னுடையதானே அப்படின்னு சொல்றான். ஆனால் அது அவனை திருப்திப்படுத்தவில்லை. தன் சகோதரனுக்காய் தகப்பன் செய்கிற விருந்தை பார்த்த போது அவனால பொறுக்க முடியல. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இவைகள் பழைய சுபாவம் என்று சொல்லி பார்த்து நான் ஒரே ஒரு மனுஷனை காட்டி உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் எழுதின எழுத்து அந்த வசன வார்த்தைக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் 100% வாழ்ந்து காட்டின ஒரு தேவ மனுஷன், ஒரு பரிசுத்தவான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். பவுல் சொல்றார் ஒரு இடத்துல, சொல்லும்போது இப்படியாக சொன்னால், கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன், எல்லாத்தையும் நஷ்டமும் குப்பையுமாய் எண்ணுகிறேன், லாபமாய் இருந்தவைகள் எல்லாவற்றையும் நஷ்டமாய் எண்ணுகிறேன் அப்படி சொல்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாத்தையும் லாபமாய் இருந்த எல்லாத்தையும் நஷ்டமாய் என்றார், எல்லாத்தையும் குப்பையா ஒதுக்கிறார். உலக வழக்கத்தின்படி அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பெரிய செல்வன். நம்ம எல்லாரும் சொல்றோம், அவளுக்கு ஆஸ்தியை அவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு இயேசு போதும் வந்தான். அது ஒரு புறம் உலக பிரகாரமா. இன்னொரு புறத்துல பாத்தீங்கன்னா, பவுல் எதையெல்லாம் கிறிஸ்துவுக்காக இழந்தான் என்று சொன்னால், அவனுடைய படிப்பு, அவனுடைய அந்தஸ்து, அவனுடைய பட்டம், அவனுடைய பதவி, அவனுடைய பெருமை, அவனுடைய மேன்மை, அவனுடைய சுயம், அவனுடைய வைராக்கியம் எல்லாத்தையும் இழந்தான். சொல்றாங்க, நான் பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயன்,
பென்யமீன் கோத்திரத்தான், கமாலியலின் பாதப்படியிலிருந்து கற்றுக்கொண்டவன், நியாய பிரமாணத்தை கற்றுத் தேறினவன், மார்க்க வைராக்கியம் உள்ளவன் அப்படி சொல்லிட்டே வர பவுல். இப்ப இங்க சொல்றாரு, இது எல்லாத்தையும் இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டேன், எல்லாத்தையும் நஷ்டமும் குப்பையுமா எண்ணுகிறேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதால் 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை நீங்கள் வாசித்தால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்போஸ்தலர் 8ஆம் அத்தியாயம் முதல் வசனத்தை வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் 8ஆம் அத்தியாயம் முதல் வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் வேதம் இப்படி சொல்லுகிறது. நீங்க வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அத்தியாயம் முதல் வசனத்தை நான் வாசிக்கும் போது பவுல் சொல்றாரு, அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்தில் எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களிலே சிறைப்பட்டு போனார்கள். பவுலுடைய பழைய வாழ்க்கையை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. ஸ்தேவானை கல்லெறிந்து கொல்லப்படும் போது, ஸ்தேவானை கொலை செய்ய அவர்கள் முயற்சித்த போது, ஸ்தேவான் கொல்லப்படும் போது, அவர்களை கல்லெறிந்து எல்லாரும் கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்த போது அவருடைய உடைகள் எல்லாம் பவுல் தான் காவல் காத்தார். அவனை கொள்வதற்கு, ஸ்தேவானை கொள்வதற்கு பவுலும் சம்மதித்தான். சவுல் என்று சொல்லப்படுகிறது. சவுலும் சம்மதித்திருந்தான். கொலை செய்வதற்கு சவுலும் ஒத்து போனாயா? பழைய சுபாவம், பழைய வாழ்க்கை, பழைய பாவம் அவனுக்குள்ள இருந்தது. தான் ஆராதித்த, தான் தெரிந்து கொண்ட அந்த மார்க்கத்திற்காய் அவன் மிகவும் பக்தி வைராக்கியம் பாராட்டினதை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப இது எல்லாத்தையுமே பவுல் கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக அவன் இழந்தான், விட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். பின்னாடி பார்த்தவனுடைய வாழ்க்கையை டோட்டலா மாறிச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம். சபைகளை துன்புறுத்தினவன் பவுல். நியாய பிரமாணத்திற்காக இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளை கட்டி அவர்களை காவலில போடுவித்தவன், சுவிசேஷம் பரவவிடாமல் தடை செய்தவன். இந்த பவுலை ஆண்டவர் அழைத்தார், அவனை சந்தித்தார், தமஸ்கு ரோட்டிலே அவனை சந்தித்தார், ஆண்டவர் அவனை மாற்றினார். இப்பொழுது அவனுடைய வாழ்க்கை எல்லாம் புதுசா மாறிடுச்சு. பழைய சுபாவங்களை அவனிடத்தில் பார்க்க முடியவில்லை, பழைய வைராக்கியத்தை அவனிடத்தில் பார்க்க முடியவில்லை, பழைய பொறாமை, கொலை செய்வதற்கு துணையாயிருந்த எந்த ஒரு காரியத்தையும் அவருடைய வாழ்க்கையில பார்க்க முடியல. அவனுக்குள்ள எல்லா சுயமும் அங்கே அழிக்கப்பட்டு எல்லாம் புதிதாயிற்று என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். 2 வசனங்களை நீங்கள் வாசித்தால் தெரியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 9ஆம் அத்தியாயம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது பவுலுடைய பழைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் வாசிக்கலாம். இந்த மார்க்கத்தாராகிய புருஷன் 1வது வசனம் 2வது வசனம், சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாயும் ஸ்திரீயையாயும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெபாலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதே 4ஆம் வசனத்தை வாசிக்கிறோம் என்று சொன்னால் 9ஆம் அத்தியாயம் 4வது வசனத்தை, அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். தொடர்ந்து வாசித்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேங்கிறார். இயேசுவை அவன் துன்பப்படுத்தினான் இல்லைங்க, சபைகளை துன்பப்படுத்தினான், விசுவாசிகளை துன்பப்படுத்தினான், கட்டி போட்டான், காவலிலே போடு வைத்தான், அவர்களுக்கு தண்டனை கொடுத்தான், எல்லாம் நடந்தது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னையாப்பா துன்பப்படுத்துறன்னு கேட்டதாக வேதம் சொல்லுகிறது. அப்ப சபையை துன்பப்படுத்தினவன், சபைக்கு விரோதமாய் நின்றவன், தேவ ராஜ்யத்திற்கு எதிர்த்து நின்றவன் என்று சொல்லி நிறைய பவுலுடைய வாழ்க்கையில் பழைய வாழ்க்கையை நீங்கள் குறித்து வாசிக்கலாம். ஆனால் இந்த பவுல் இயேசு சந்தித்த உடனே இந்த 9ஆம் அத்தியாயத்துல நீங்க தொடர்ந்து வாசித்தீங்கன்னா இயேசு அவனை சந்திக்கிறார். இயேசு சந்தித்த உடனே இப்ப சொல்றான், கண்ணு 2 குருடாயிருச்சு, கீழே விழுந்துட்டான், ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டான், கண்கள் குருடாக்கப்பட்டது, கீழே குதிரையிலிருந்து கீழே விழுந்துட்டான். இப்ப கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய நீ சித்தமா இருக்கிறீர் என்று சொல்லி கேட்கிறான். அவர் சொல்றாரு, நீ போ, நீ செய்ய வேண்டியது உனக்கு அங்கே சொல்லப்படும் சொன்னாரு. இப்ப நீங்க வாசித்தீங்கன்னா அவருடைய புதிய வாழ்க்கையை நீங்க வாசித்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது. 9ஆம் அத்தியாயம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது, அவன் நடுங்கி
திகைத்து, அப்போஸ்தலர் 9:6, திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று சொன்னான் என்றான். அவன் ஆண்டவர் சந்திச்ச உடனே அவன் கேட்கிற கேள்வி பார்த்து, இதுவரைக்கும் அவரை துன்பப்படுத்தினான், சபையை துன்பப்படுத்தினான், வேதனைப்படுத்தினான். அவனுடைய பழைய சுபாவம் முரட்டு சுபாவமா இருந்தது, கடினமா இருந்தது. இப்ப இயேசு சந்திச்ச உடனே அவன் கேட்கிற முதல் கேள்வி, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று சொல்லி கேட்டான். இது எதை காட்டினா, என்ன செய்ய நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்கன்னு சொல்லி தன்னை முதலாவது அவன் அர்ப்பணித்துக் கொண்டதை இங்கே பார்க்கிறோம். பழைய வாழ்க்கை எதுக்கு அடங்காதுங்க? பழைய மனுஷன் எதுக்கு அடங்காதவன். ஆனா புதிய மனுஷனாய் நாம் மாற்றப்பட்டிருப்போமானால், இயேசுவை தரித்துக் கொண்டிருப்போமானால், இயேசுடைய பிள்ளைகளாய் மாறியிருப்போமானால், நாம் ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு கேட்டு அதன்படி நடக்க தெரியும். எதை செய்தாலும் இது கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமா? கொலோசியர் 3:24 வாசிக்கிறோம், நீங்கள் எதை செய்தாலும் 3:24 வாசிக்கிறோம், நீங்கள் எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கென்றே செய்யுங்கள் சொல்லி வேதம் சொல்லுது. எபேசியர் புத்தகத்துல வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பிரியமானது வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப நம்ம என்ன செஞ்சாலும் புதிய மனுஷனாய் இருக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில எதை செஞ்சாலும் அது கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா, கர்த்தருடைய சித்தம் இதுதானா அப்படின்னு நிறைய நேரத்தில் நமக்கு தெரிஞ்சிருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். நிறைய நேரங்களிலே கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று நாம் விளங்கிக் கொள்ள முடியாததுனாலே, அல்லது தெரியாததுனாலே, அல்லது அதற்காக காத்திருக்க முடியாததுனாலே நாம் நிறைய நேரத்தில் தடுமாறி போய்விடுகிறதை பார்க்கிறோம். அதுக்கு நல்ல உதாரணம், பழைய ஏற்பாட்டு ஒரு சவுல் இருந்தார். பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேலின் முதல் ராஜா. கர்த்தருடைய சித்தம் 7 நாள் அளவும் நீ காத்திருக்க வேண்டும். சாமுவேல் சொல்லிட்டு போற, நான் வரும் வரை நீ காத்திரு, நான் வந்த பிறகுதான் பலி செலுத்தணும். அதுதான் தேவ சித்தம். தேவ சித்தம் தேவனுடைய ஆசாரியன், தேவனுடைய தீர்க்கதரிசி வந்து பலி செலுத்த வேண்டும் என்பதை பொறுத்து பார்த்தான். எதிரிகள் தங்களை நெருக்கிற போது இவன் என்ன நினைச்சா, நான் ராஜாவானே, நான் தானே தேசத்துக்கு பெரிய ஆளு, சாமுவேல் எனக்கு கீழே உள்ள ஆளுதானே, நான் சொன்னா சாமுவேல் கேட்டுக்கிடுவாரு, நான் சாமுவேல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சாமுவேல் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம், கர்த்தரை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இவன் நினைச்சிருப்பான். ஒருவேளை அது இருக்கான்னு கேட்காதீங்க, ஒருவேளை அவனுக்கு உள்ளத்துல அப்படிப்பட்ட எண்ணங்கள் உருவாயிருக்கும். சாமுவேல் நம்ம சொன்னா கேட்டுக்கிடுவாரு, அவர் தானே நம்மளை ராஜாவாக்குனாரு, நம்ம இஸ்ரவேலுக்கு ராஜா இல்லையா, நமக்கு கீழ்பட்டவர் தானே அப்படின்னு சொல்லி ஒருவேளை சவுல் நினைத்திருக்க கூடும். அல்லது நினைச்சிருப்பான், நம்ம ராஜா, நம்ம செஞ்சா என்ன தப்பு அப்படின்னு கூட அவன் நினைச்சிருக்கலாம். கர்த்தருடைய சித்தத்திற்கும், கர்த்தருடைய நேரத்திற்கும், கர்த்தருடைய திட்டத்திற்கும், கர்த்தருடைய நோக்கத்திற்கும் அவன் காத்திருக்க தவறி போனான். இப்ப துணிகரமா போய் பலியை செலுத்துகிறதை பார்ப்போம். நான் பலமுறை சொன்னதை போல உங்களுக்கு சொல்கிறேன், ராஜா வேலை வேற, ஆசாரியனுடைய வேலை வேற. எல்லாம் கவனிச்சுக்கணும். இதையும் அதையும் ஒன்னாக்கிட முடியாது. ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார், உண்மைதான். ராஜாக்கள் வேற, ஆசாரியர்கள் வேற. உங்களை ராஜாவாக்கி இருக்கிறாரா, ஆசாரியர் ஆக்கியிருக்கிறார், முதல் நீங்க அதை கண்டுபிடிக்கணும். வேற நேரத்த வசனத்தை இடத்துல அநேகம் சொல்ல, ஆண்டவர் என்னை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி இருக்கிறார். உன்னை ராஜாவாக்கி இருக்கிறாரா, ஆசாரியர் ஆக்கியிருக்கிறார், அதை நமக்கு தெரியணும். நம்ம ரெண்டையும் ஒரே நேரத்துல 2 வண்டியில போறதுக்கு நம்ம முயற்சிக்கிறோம். ஒரு நாள் போக முடியாது. நம்மள ஆண்டவர் ராஜாவை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரா, ராஜாவை ஆக்கி இருக்கிறாரா, ராஜாவை அழைச்சிருக்கிறாரா, அதில் ஓட வேண்டியதான். நம்மள ஆசாரியன் அழைத்திருந்தால் ஆசாரிய வேலையில அதுல ஓட வேண்டியதான். ராஜா ஆசாரியன் ஆக முடியாது, ஆசாரியர் ராஜாவாக முடியாது. கர்த்தருடைய நாம மகிமைப்படுறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப தேவ சித்தத்தை, தேவனுடைய விருப்பத்தை, தேவ திட்டத்தை அவன் ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவனாய் அவன் இருந்தான். அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான், அழைக்கப்பட்டவன் தான். ஆனால் தேவ சித்தத்திற்கு காத்திருக்க தவறி போனான், அறிந்து கொள்ள தவறி போனான். அதனால அவனுடைய ராஜ்யம் விழுந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே பார்க்கிறோம், சந்த பவுலை குறித்து, சவுலை குறித்து பார்க்கிறோம். இயேசு அவனை சந்தித்த உடனே அவன் முதலாவது தன்னை அர்ப்பணிக்கிறதை பார்க்கிறோம். நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கு, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறோம். நம்ம என்னைக்காவது கேட்டிருக்கோமா, நான் என்ன செய்யட்டும் ஆண்டவரே? சில நேரம் வழி தெரியாது, பிரச்சனை தெரியாது. அந்த நேரத்தில் ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும்,
அப்படின்னு நம்ம கேட்டு போனோம்னா கர்த்தர் நமக்கு வழிகாட்டும். வனாந்தரத்துல வழிகளை அவர் காட்டுகிற தேவன். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். முதலாவது தன்னை அர்ப்பணித்துக் கொண்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதே 9ஆம் அத்தியாயம் 11வது வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்தெரு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியாட்ட சொல்றாரு. அனனியாவை கூப்பிட்டு, அனனியா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட ஆண்டவர் தரிசனமாகி ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ நேர்தெருவுக்கு போ, அங்க ஒரு மனுஷனுடைய வீட்டுல, யூதா என்கிற ஒரு மனுஷனுடைய வீட்டுல தர்சு பட்டணத்தானாகிய சவுல் இப்ப ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளை எப்போதும் செபிக்கிறவன் நம்மளை பார்த்து சொல்வாரா அப்படின்னு நீங்க கேட்டு பாருங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். எத்தனையோ நேரம் செபிக்க நமக்கு தருணம் இருக்கிறது, செபிக்க நேரம் இருக்கிறது. ஆனா சோம்பேறியா உட்காந்து தூங்கிக்கிட்டு இருக்கோம், அல்லது டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் எத்தனையோ முறை நம்மிடத்துல கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண மாட்டேன்னு கேட்கிறாரு. ஆனா நமக்கு அதுக்கு மனம் இல்லை. ஆனா இங்கே வேதம் சொல்லுகிறது, இந்த பழைய சவுலை ஆண்டவர் சந்திச்ச உடனே இப்ப இவன் என்ன செய்யறான் அப்படின்னா, இவன் செபித்துக் கொண்டிருக்கிறான். இவன் செபிக்கிறதை கர்த்தர் போய் அனனியாட்ட சொல்றாரு, சவுல் இப்ப ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்பா அப்படின்னு சொல்றாரு. அப்ப பழைய மனுஷன் அவன் ஜெபம் பண்ணான்னு தெரியல, வைராக்கியம் இருந்துச்சு. யூத மார்க்கத்தின் மேல் வைராக்கியம் இருந்தது, யெகோவா தேவன் மேல் ஒரு வைராக்கியம் இருந்தது. ஆனா இங்க ஆண்டவரை சந்தித்த உடனே அவன் செய்கிற முதல் வேலை என்னன்னா, ஆண்டவர் நோக்கி பார்த்து செபிக்கிறான். அங்கேயே கேட்டுட்டான், நான் என்ன செய்யணும்னு நான் நினைக்கிறேன். இப்ப இந்த இத்தனை நாள் 3 நாள் 4 நாள் என்ன கேட்டிருப்பான் அப்படின்னா, நான் என்ன செய்யட்டும் ஆண்டவரே, ஏன் என் கண்ணை குருடாக்குனீங்க, ஏன் என்னை சந்திச்சீங்க, ஏன் என்னை மாத்துனீங்க, இனி நான் என்ன செய்யணும்னு அவன் கேட்கிறான். இப்ப செபிக்கிறான். அப்ப புதிய வாழ்க்கை செய்கிற நம்முடைய வாழ்க்கையில பழசெல்லாம் முதல்ல ஒளியணும்னா, புது வாழ்க்கை செய்யணும்னா செபம் ரொம்ப ரொம்ப அவசியம். 110 நாட்களுக்கு மேல ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 110 நாட்களுக்கு மேல ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 110 நாட்கள் நமக்கு வேலையும் இல்லை, வெட்டியும் இல்லை. 110 நாள் நல்ல சாப்பிட்டு உங்களை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. நம்முடைய தேவைகள் ஒண்ணுமே குறையல. எல்லாத்தையும் ஆண்டவர் சந்திச்சுக்கிட்டு யோசித்து பாருங்க. நீங்க வேலை செஞ்ச நாட்களை காட்டிலும், நீங்கள் உழைத்த நாட்களை காட்டிலும், இந்த 4 மாசம் 110 நாளா ஒரு நேரமாவது நான் பட்டினியாக நம்ம சொல்ல முடியுமா? உலகத்துல யார் வேணாலும் சொல்லலாம். தேவனுடைய பிள்ளைகளாக உங்களுக்கு எனக்கு ஒரு நாளே ஆண்டவர் அப்படி வர விடல. வசனத்தை ஆண்டவர் அவர் சரியா நிறைவேற்றி கொண்டு வருகிறார். சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறையில்லாம ஆண்டவர் நம்மளை நடத்தினார். நேரத்தை தந்திருக்கிறார், நல்ல உணவை தந்தார், வீட்டை தந்தார், சூழ்நிலையை சாதகமாக்கி தந்தார். ஆனா இந்த 110 நாட்களில் எத்தனை நாட்கள் ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து செபித்திருப்போம், எத்தனை இரவுகள் செபித்திருப்போம், எத்தனை ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய ஆராதனை கணவனை ஆராதிச்சிருப்போம், எத்தனை நாட்கள் கர்த்தருடைய பாதத்துல விழுந்து கிடத்திருப்போம், எத்தனை மணி நேரம் ஆண்டவருடைய பாதத்துல செலவிட்டிருப்போம் என்று சொல்லி நாம நினைச்சு பார்த்தாதாங்க தெரியும் நம்ம எங்க இருக்கிறோம்னு தெரியும். பழைய ஆளா இருக்கிறோமா, புது ஆளா இருக்கிறோமா? சிலர்லாம் சபைக்கு வரும்போது புது ஆளா இருந்தாங்க. இப்ப இந்த 110 நாள்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் பழைய ஆளாவே இருக்கிறாங்க. பார்க்கும் போதும் கேட்கும் போதும் கஷ்டமா இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். பவுலுடைய வாழ்க்கையில அவன் 2வது செஞ்ச ஒரு காரியம் செபித்துக் கொண்டிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். 3வது ஒன்றை சொல்லி முடிக்கிற நேரில் அதே 9ஆம் அத்தியாயம் 21வது வசனத்தை வாசிக்கும் போது, கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்கிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியத்தில் கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா என்றார்கள். நல்லா கவனிங்க, பவுலை குறிச்சு இங்க சாட்சி சொல்றாங்க. எருசலேம்ல சுத்தி இருந்த இடத்துலலாம் இருந்த மக்களை கட்டி எருசலேமில் கொண்டு போய் காவல வச்சிருந்தான இந்த பவுலு இவனா இப்படி மாறிட்டான், இவனா இயேசுவுக்காய் நிற்கிறான், இவனா கர்த்தருடைய நாமத்தை அறிவிக்கிறதற்கு முன்னால நிற்கிறான்னு சொல்லி பவுலை கண்டு பயந்து ஓடி ஒளிந்த மக்கள் இப்பொழுது பவுலை
குறித்து சாட்சி சொல்லுகிறதை பார்க்கிறோம். சாட்சி உலகம் சாட்சி சொல்லுது, மற்றவர்கள் சாட்சி சொல்றாங்க. பவுலை குறித்து பிசாசு கூட சாட்சி சொல்லுதுங்க. 4 பேர் போனாங்க, பிசாசு துரத்தா போனாங்க. இந்த 4 பேரும் போய் சொல்றான், பவுல் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்று சொல்லி சொன்னாங்க. அந்த அசுத்தாவி 4 பேரும் குடிச்சு எல்லாத்தையும் முடிஞ்சிட்டு விட்டுருச்சு. இப்ப துண்டா காணும் துணியா காணும்னு ஓடுறோம். அந்த அசுத்தாவி சொல்லுது பாருங்க, பவுலையும் தெரியும் இயேசுவையும் தெரியும், பவுலையும் தெரியும் இயேசுவையும் தெரியும். அது நம்ம மேலோட்டமா பார்க்கலாம். ஆனா பிசாசுக்கு நல்லா தெரியும் நீங்களும் நானும் யாருன்னு உலகத்துக்கு தெரியாம இருக்கலாம். 2 நபருக்கு நல்லா தெரியும். ஒண்ணு நம்ம உண்டாக்கின தேவனுக்கு தெரியும், இயேசுவுக்கு தெரியும். இன்னொரு பிசாசு நம்மளை வாட்சி பண்ணிக்கிட்டே இருப்பான். யோபின் புஸ்தகத்துல அதான் வாசிக்கணும். ஆண்டவரே கேட்கிறேன், யோபின் மேல் கண் வைத்தாயோ அப்படிங்கிறார். அவன் சொல்றான், உலகமெல்லாம் சுத்திட்டு வரேங்க, எங்க என்ன நடக்குது தேவையில்லாம மூக்க நுழைச்சு பாக்குறதா என்னுடைய வேலை. அப்ப நல்லா கவனிங்க, பவுலை குறித்து உலகம் சாட்சி சொல்லுது, பிசாசு சாட்சி சொல்றான், இயேசுவும் சொல்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. அப்ப நம்மை குறித்து மற்றவர்கள் சாட்சி சொல்லுகிற வாழ்க்கை நமக்குள்ள இல்லை அப்படின்னா நாம் இன்னும் பழைய ஆளாதான் இருக்கிறோம், பழைய சுபாவத்தோடு கூட தான் இருக்கிறோம், பழைய மனுஷனா தான் இருக்கிறோம். இந்த காலங்களில் நேரல்ல, நான் உங்களுக்கு இதோடு கூட நான் முடிக்க விரும்புகிறேன். நாம இன்றைக்கு ஒரு புதிய மனிதனாய் மாற வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், எல்லாம் நல்லதுதான். அதை காட்டிலும் இன்றைக்கு பழைய வாழ்க்கை, பழைய சுபாவம், பழைய காரியம் நம்மிலிருந்து மாற்றப்பட வேண்டும். நாம் புதிய மனிதர்களாய், புதிய சுபாவம் உள்ளவர்களாய், புதிய வெளிச்சத்திலே நடக்கிறவர்களாய், புதிய சிருஷ்டிகளாய் நாம் மாற்றப்பட வேண்டும். எபேசியர் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம், வேதம் சொல்லுகிறது புது மனுஷனாய் மாற வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் முடிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி எபேசியர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். இந்த காலங்களில் இந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கலாம். கண்களை மூடி, ஆண்டவரே நான் இன்றைக்கு ஒரு புதிய வாழ்க்கை செய்யணும். ஒருவேளை இந்த 110 நாட்களுக்கு மேல வந்துட்டோம். இந்த நாட்கள் நீங்க திரும்பி பாருங்க, பழைய வாழ்க்கை நமக்குள்ள நிறைய வந்துருச்சு, பழைய சுபாவம் நமக்குள்ள நிறைய வந்துருச்சு, புதிய சிருஷ்டிக்கான காரியங்கள் ஜெபம் போயிடுச்சு, உபவாசம் போயிடுச்சு, கர்த்தரை தேடுகிறது போயிடுச்சு, வேதத்தை வாசிக்கிறது போயிடுச்சு, எல்லாம் மாறி போய்விட்டது. இப்ப பழைய மனுஷனா மாறிக்கிட்டு இருக்கிறோமே, இன்றைக்கு எல்லாம் மாறட்டும், இன்றைக்கு எல்லாம் மாறட்டும். இன்னும் அநேகருக்குள்ள பழைய வாழ்க்கை அப்படியே இருக்கு. புது சிருஷ்டியாய் மாறினாலும், இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும், ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்னாலும், அந்த பழைய வாழ்க்கை இன்னும் அப்படியே இருக்கு, பழைய சுபாவம் அப்படியே இருக்கு. வைராக்கியம் இருக்கிறது, பொறாமை இருக்கிறது, கபடு இருக்கிறது, வஞ்சகம் இருக்கிறது, எரிச்சல் இருக்கிறது, போட்டி இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு எல்லாம் மாறுவதாக, இயேசுவின் நாமத்தினால எல்லாம் மாறுவதாக. ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போமா, ஒப்புக் கொடுப்போமா? இந்த காலங்களிலே இந்த வார்த்தையை கேட்க நாம் எல்லாரும், ஆண்டவரே நான் புது மனுஷனாய், புது மனுஷியாய், புது சிருஷ்டியாய் என்னை மாற்றும் என்று சொல்லி பழைய சுபாவம், பழைய வாழ்க்கை, பழைய சிந்தனை, பழைய பார்வை, பழைய நட, பழைய உட, பழைய பேச்சு, பழைய காரியங்கள் எல்லாம் விட்டு மாறட்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமா. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரால கூடும், தேவனால எல்லாம் கூடும். உங்களை என்னை மாற்றுவதற்கு கர்த்தராலே கூடும். பவுலை மாற்றின கர்த்தர் இந்த காலங்களில் நம்மை மாற்றுவதற்கு அவராலே கூடும். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளில் காலவெளிக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலவெளியிலே ஆண்டவரே எல்லாம் புதிதாகட்டும். என் பார்வை, என் சிந்தை, என் வார்த்தை, என் சொல், என் செயல், என் நடை, என் உடை எல்லாம் புதிதாக மாறட்டும். ஆண்டவரே மாறட்டும். எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படியே மாறுவதா ஆசீர்வதி. பெரிய காரியம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.